ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறது ஒன்று உண்டு. எப்போயுமே நமக்கு மட்டும்தான் கெட்டது நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படி இல்லை. எல்லாருக்கும் வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரி தான் நமக்கும் போகுது. நமக்கு ஒரு வழி வர்றதுனால அது நமக்கு மட்டும் வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படின்னா கிடையாது. இப்போது நான் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதுவும் தப்பு. இப்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு காரணமும் இது மாதிரி தான். பின்னாடி வரதை நம்ம முன்னாடியே நான் நெகட்டிவாக தான் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாதத்துக்கு நான் 20,000 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் எப்போ வீடு கட்டுறது, நான் எப்போ சேர்த்து வைக்கிறது, காசு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நம்ம அப்படி யோசனை பண்ணுறத விட இன்னும் 5 வருஷம் ஆச்சுப்பா, 5 வருஷத்துக்கு நான் ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த வீடு கட்டுறது அந்த ப்ராசஸ் இந்த பிரபஞ்சம் தன்னால் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. நானும் அதை நம்புகிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேண்டாம் வேண்டான்னு எதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேனோ அது எல்லாமே கிடைக்காமே இருந்தது. இப்போ நானே வேணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்கும்போது அதுவும் தான் கிடைக்குது. அப்போ நான் கிடைக்காம இருந்த அன்னைக்கு நான் என்ன செஞ்சேனோ அதை தான் நான் இப்போவும் செஞ்சிட்ருக்கேன். பட் இது கிடைக்கிறதுக்காக நான் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை. ஆனால் நான் வேண்டான்னு சொன்னது வேணும்னு கேட்டது, இது 2 தான் மாறுது. ஸோ நம்ம இனிமேல் லைஃப்பில் வேணும்னு கேளுங்க, ஓகேங்களா? ஸோ லைஃப் இப்படி தான் போகும். நாளைக்கு நெகட்டிவாக தான் முடியும், நாளைக்கு கொஞ்சம் தான் செய்ய முடியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வீடு கட்ட முடியும், இல்லை நான் வாடகை வீட்டிலே தான் இருக்க முடியும், இந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் வைக்காதீங்க. எப்போ வேணால் எந்த நேரத்தில் வேணால் நம்ம லைஃப் மாறும். நீங்கள் எனக்கு 30 ஆகிடுச்சு, 40 ஆகிடுச்சு, 50 ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒரு கணக்கும் கிடையாதுங்க. எல்லாருமே சீக்கிரமே முடிச்சிடணும், லைஃப்பில் சாதிச்சிடணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே 60 ஆன உடனே நம்ம அப்படியே முடங்கி போயிடணும் அப்படின்னு கிடையாது. மனசு தான் காரணம். மனசை ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க. வணக்கம், பாய்.